ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா கௌதம் வந்து சந்தேகப்படுறது வந்து சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து கௌதம் கிட்ட வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜை வந்து காட்டுறாங்க. அதை வந்து பார்த்த நம்மளுடைய கௌதமுக்கு வந்து, இலக்கியா நீ வந்து சந்தேகப்பட்டது வந்து கரெக்டாக தான் இருக்க போல இருக்கே, கரெக்டாக வந்து அந்த பைரவி எஸ்எஸ்கே வந்து பிளான் போட்டு தான் வந்து நம்ம வந்து மாணிக்காவோட இடத்த வந்து வாங்குறத வந்து தடுத்துருக்காங்க. உன்னுடைய கனவை வந்து நடவைக்காத நான் வந்து கண்டிப்பாக வந்து விட மாட்டேன். இவங்கள வந்து நான் வந்து இப்போவே வந்து சும்மா இடத்துல பைரவி அம்மாவை போய்ட்டு இப்போவே வந்து கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கோபமாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கு நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா, இல்லை கௌதம் வேண்டாம், அவங்கள வந்து வேறு மாதிரி தான் வந்து நம்ம வந்து டீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்திங்கன்னா, சரி இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கௌதம் வந்து பிளான் போட வந்து ஆரம்பிக்கிறாங்க. மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்குறதுக்கு மிரட்டி எப்படியாவது வந்து எஸ்எஸ்கே வந்து மாணிக்கத்தோட வீட்டுக்கு வந்து போவோம். அந்த டைமில் வந்து நம்மளும் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து போவோம் போலீஸோட. அப்போ வந்து நம்மளுடைய மாணிக்கத்தை வந்து மிரட்டுறதை வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து அழகாக வந்து போலீஸ் கையில் வந்து மாட்டி விட்டுட்டு, நம்ம வந்து லீகலாக வந்து உன்னுடைய ஆசை கனவான அந்த அனாதை இல்லத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக வந்து மாணிக்கத்தோட இடத்த வந்து நம்மளே வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த அடி பார்த்தீங்கன்னா பைரவி அம்மாவுக்கு வந்து சரியான அடியாக வந்து இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து சவால் விட்டு தோத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சவால் விட்டு இருக்காங்க. அந்த அவமானமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறது பெரிய அவமானம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை பார்த்தீங்கன்னா வசமாக வந்து நம்மளுடைய கௌதம் வந்து போலீஸ்கிட்ட வந்து மாட்டுற மாதிரி வந்து செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆசைப்பட்ட ஜானு உனக்கு தெரியுமா, நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கிட்டோம். கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல வந்து அனாதாசிரமத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். எங்களுக்கு வந்து தடியாக நிறைய பேர் இருந்திருக்காங்க, அதெல்லாம் வந்து முறியடிச்சிட்டு இப்போ இந்த சாதனையை வந்து பண்ணியிருக்கோம். எங்கே போயிட்டாங்க பைரவி அம்மா, அவங்க வந்து எங்கிட்ட வந்து சேலஞ்சு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எப்படி இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு எஸ்எஸ்கே வந்து போலீஸ் கையில் வந்து மாட்டியிருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த இலக்கியாவை தான் இருக்கும். அவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு, சரி நம்ம வந்து சவால் விட்ட மாதிரி வந்து வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கௌதம் வந்து கூப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா பேக்கோட வந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததை பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிட்ட வந்து சவால் விட்டு தோத்துட்டீங்க, அதனால் வந்து வீட்டை விட்டு போகிற முடிவெல்லாம் நீங்கள் வந்து எடுக்க தேவையில்ல, நீங்கள் வந்து இதே வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து மனசோட வந்து சொல்கிறாங்க. அந்த அனாத ஆசிரமத்தை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் இலக்கியா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியாவது வந்து எங்களை வந்து காலை வாரி விட்டு மண்ணை வைக்கலாம்னு பார்த்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களே பார்த்தீங்களா, நீங்கள் போட்ட பிளானை எல்லாம் வந்து முறியடிச்சு நாங்கள் மாணிக்கத்தோட இடத்த வாங்கி ஒரு நல்ல விஷயம் அதே இடத்துல வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சும்மா கெத்தாக வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தாங்க வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்க, அப்போ தான் நம்ம போட்டு நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.